கந்தர் அந்தாதி 25. சிவனார் முருகனை வணங்கியது ஏன் என்பதற்கு இந்த கந்தர் அந்தாதியில் விடை. தெளி தரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முத்தமிழா நித்தர் சேவித்து நின்ற தென்னாள் தெளிதரு முத்தமிழ் தேய் நகை வாசக செல்வி திணை தெளிதரு முத்தமிழ் செவ்வேலிருப்ப செவி புனித்தே. பதம் பிரித்தது. தெளி தரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளி தரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றது என் நாள் தெளி தரு முத்து அமிழ்து ஏய் நகை வாசக செல்வி திணை தெளி தரு முத்து அமிழ் செவ்வேல் இருப்ப செவி புனித்து ஏ. தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றதென் நாள் தெளிதரு முத்து அமிழ்து ஏய் நகை வாசக செல்வி திணை தெளி தரு முத்து அமிழ் செவ்வேல் இருப்ப செவி புனித்தே. முதலடி. தெளி தரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளி தரு ஆராயப்படுகின்ற முத்தமிழ் இயல் இசை நாடகமாகிய முத்தமிழிலும் வேதத்திலும் தெய்வ பலகையின் கீழ் தெய்வத்தன்மை மிக்க சங்க பலகையிலும் தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ். இரண்டாவது அடி. தெளி தரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றதென் தெளி மாசற்ற தரு மரம் குற்றாலின் கீழ் ஆலின் கல்லாலின் கீழ் முத்து முந்து என்பது சந்தத்திற்காக முத்து என்று வந்து உள்ளது. முந்தி இருந்து அருளும் அமிழா நித்தர் அழிவு இல்லாத நித்தராகிய சிவபெருமான் நிலைத்திருக்கும் சிவபெருமான் சேவித்து நின்றது என் பணிந்து நின்றது எதற்காக என்ன காரணம்? நாள் நட்சத்திரம் போல தெளி தரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றது என் நாள். மூன்றாவது அடி. தெளி தரு முத்து அமிழ்து ஏ நகை வாசக செல்வி திணை தெளி தரு ஒளி வீசுகின்ற பிரகாசமுடைய முத்து முத்தையும் அமிழ்து அமுதத்தையும் தேவாமிர்தத்தையும் ஏய் ஒத்த நகை பல்லையும் வாசக சொல்லையும் உடைய செல்வி மங்கையாகிய புறமங்கையாகிய திணை புனத்தை திணையை தெளி தரு முத்து அமிழ்து ஏய் நகை வாசக செல்வி திணை தெளி தரு முத்து அமிழ் செவ்வேல் இருப்ப செவி புனித்து ஏ. மூன்றாவது அடியில் உள்ள திணை நான்காவது அடியில் உள்ள தெளியுடன் சேர்ந்து திணை தெளி திணையை கொழிக்கின்ற வள்ளி நாயகி தரு முத்து கொடுக்கும் முத்தத்தினால் அமிழ் இன்பத்தில் ஆழ்ந்தவராகிய செவ்வேள் முருகவேள் இருப்ப அமர்ந்து உபதேசிக்க செவி புனித்து ஏ என்றும் நிலைத்தவராகிய சிவனார் தன் செவியை தாழ்த்தி கொண்டு இருக்க
என்ன காரணம்? இது கேள்வி. குமரவேள் இருந்து உபதேசித்த முத்தமிழிலும் வேதத்திலும் சங்க பலகையிலும் குற்றாலின் கீழும் முதல்வராயிருக்கின்ற நித்தரான பரமசிவன் நின்று கேட்டதற்கு என்ன காரணம்? பதில், ஐமுகச் சிவன் சீடராகவும் அருமுகச் சிவன் ஆசானாகவும் சிவனார் தமக்கு உபதேச வித்தை அருளினான் என்பது நீவிர் அறிந்ததே. ஞானமே பெரிது, அதை பெறும் சீடர் இலக்கணம் இப்படிப்பட்டது என உலகத்தவர் அறிய வேண்டும் என்பதால் ஐமுகச் சிவன் தானே சீடராகவும் அவனே அருமுகச் சிவனாய் வந்ததால் அவனே ஆசிரியராகவும் நின்று அருள் நாடகம் நடத்தினார் என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கூறியுள்ளார். சுப்பிரமணிய வியாசம் என்ற புத்தகத்தில் பக்கம் 64, 65. மேலும் தணிகை புராணம் கூறுகிறது, தனக்குத்தான் மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒரு அரும் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டலும் தனக்குத்தான் நிகரிலான் தழங்கி நின்றடினான் என்கிறது தணிகை புராணம். தெளி தரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகை, மீனவனும் மிக்க புலவோரும் உரை பொற்பலகை மீது அமர் தமிழ் திரைய விரோதக்காரன் அல்லவா இவன்? தெய்வ பலகையின் கீழ் தெளி தரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றது என்? மாசற்ற குற்றாலின் கீழ் முதன்மை ஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தியாக என்றும் நிலைத்திருக்கும் பரமன் சிவப்பொருள் சிவபரம்பொருள் பணிந்து நின்றது என்ன காரணம்? நட்சத்திரம் போல் ஒளி வீசும் முத்தையும் அமுதத்தையும் ஒத்த பல்லையும் சொல்லையும் உடைய மங்கை புற மங்கை தேனென்று பாகென்று ஓமைக்க ஒலா மொழி தெய்வவள்ளி என்று கூறுகிறார் கந்தர் அலங்காரத்தில். மேலும் துப்பு ஆர் என்ற திருப்புகழில் அப்பாகை பாலை போல் சொல் காவல் பாவை என்றும் பாகு கனிமொழி மாது குறமகள் என்றும் கூறுகிறார். நிறைய திருப்புகழில் இதற்கு சான்று நாம் காணலாம். நகை திருப்புகழில் தவள வாழ் நகை என்று கூறுகிறார். தெய்வயானை அம்மையும் சிறந்த பல் ஒளியை உடையவள், முத்தை போன்ற பல்வரிசையை உடையவள் என்றும், வள்ளியம்மையும் அதே போல் தவள வாழ் நகையை உடையவள் என்பதும் நமக்கு நிறைய திருப்புகழிலிருந்து சான்று கிடைக்கிறது. குற்றாலின் கீழும் முதல்வராய் இருக்கின்ற நித்தரான பரமசிவன் நின்று கேட்டதற்கு என்ன காரணம்? நாம் ஏற்கனவே கண்டோம். 19வது கந்தர் அந்தாதியில் சீயன் நம்போதி என வாய் புதைத்து செவி தர தோல் சீய என்று கண்டோம். தனக்குத்தானே உருவாயினான், தனக்குத்தானே சீடனும் ஆயினான். ஆதலால் நித்தரான பரமசிவன் சீடரின் இலக்கணம் எங்கனம் அமைய வேண்டும் என்று தானே ஒரு நாடகம், ஒரு திருவிளையாடல் நடத்தினான். ஆதலால் அருமுகச் சிவன் அன்று ஆசானாயினான், ஐமுகச் சிவன் சீடராயினான். இதையே கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் கூறுகிறார். மற்ற ஒருங்கு உணரும் ஆதி முதல்வ கேள்,
உலகமெல்லாம் பெற்றிடும் அவற்கு நீ முன் பிறர் உணராத வாற்றால் சொற்றதோர் இணைய மூல தொல்பொருள் யாரும் கேட்ப இற்றென வியம்பலாமோ மறையினால் இசைப்பதல்லால். நீ அன்று என் அம்மை உமையம்மைக்கு நீ வேதத்தின் பொருளை உபதேசிக்கும் பொழுது யாரும் கேட்காதவாறு பிறர் உணராத வாற்றால் சொற்றது. ஆதலால் இன்று நான் உனக்கு சொல்லும் பொழுது மறை இது நான் மறையின் தத்துவம். ஆதலால் நீ சீடனாகவும் நான் குருவாகவும் இருப்பதால் என்று முருகப்பெருமான் கூறவும் சிவபிரான் கூறுகிறார். என்றலும் நகைத்து மைந்த எமக்கு அருள் மறையின் என்னா தன் திருச்செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தனன். என்றலும் முருகன் அவ்வாறு கேட்கவும் சிவபிரான் மறையின் என்னா தன் திருச்செவியை ஏற்கனவே அறிந்தவன், நாலுமறை தத்துவமும் அவன்தான். ஆனாலும் சீடனாக தன் திருச்செவியை நல்கினான். சண்முகனும் குடிலை என்னும் மந்திரத்தின் பொருளை உரைத்தான் என்கிறது கந்தபுராணம் 1ஆம் காண்டம். உற்பத்தி காண்டத்தில் 17வது படலத்தில் திருவிளையாட்டு படலத்தில் மன்னிக்கவும் பிரம்மனை சிறைவிடு படலத்தில் 38, 39வது செய்தி. தெளி மீண்டும் ஒரு முறை பதம் பிரித்தது. தெளி தரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளி தரு முத்து அமிழா நித்தர் சேவித்து நின்றது என் நாள். தெளி தரு முத்து அமிழ்து ஏ நகை வாசக செல்வி திணை தெளி தரு முத்து அமிழ் செவ்வேல் இருப்ப செவி குனித்து ஏ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நிறைய சான்று, நிறைய திருப்புகழிலிருந்தும் கந்தபுராணத்திலிருந்தும் தர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நேரம் கருதி அனைத்தையும் சுருக்கிக் கொள்கிறேன். முருகாசரணம்.